வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தின் நடுவே பார்த்தீங்கன்னா பலவிதமான கேள்விகள் பெண்கள் மத்தியில் கேட்கப்பட்டது. ஸோ அந்த பெண்கள் கேட்ட கேள்விகளுக்கு திடீரென சட்டென எதிர்பாராத விதமாக நிறைய விசில் சத்தங்களும் பறக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் பரப்புரையை மேற்கொண்டாங்க. ஸோ அந்த பரப்புரையின் பொழுது அவர்கள் சார்பில் நிறைய ஒரு பரப்புரையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா எக்ஸாம்பிளாக அந்த 100 நாள் திட்டம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதே போல் அவங்க இதுவரைக்கும் கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், நான் முதல்வர் திட்டத்தில் வழங்கக்கூடிய உதவித்தொகையாக இருக்கட்டும், இதை மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ஊர்வசி அமிர்தராஜை ஆதரித்து தான் அவங்க வாக்கு சேகரிப்பு நடத்தி கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க இதை மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு சம்பந்தமான கேள்விகள் அது பார்க்கப்படுது. அதற்கு சரியான பதிலையும் கனிமொழி அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்ததை பொருட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நிறைய விசில் சத்தங்களும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான தொழிற்சாலைகள் கூடிய விரைவில் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட சாத்தான்குளத்தில் தான் திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி பரப்புரையை மேற்கொண்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீவிர பரப்புரையா அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே போயிட்டு பரப்புரையை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுடைய கட்சியினுடைய நிறைய விஷயங்களை அவங்க எடுத்து வச்சிட்டு